நீங்க தான் பண்ணுவீங்க. எப்படி உங்க ஸ்டாஃப்ல இதுக்குள்ள தான் வருவாங்க. நீ வாயா. இல்ல சொல்லுமா. எங்க வந்த பதில் கிடைக்கும் தெரியும்ல. நீங்க சிஸ்டமே கையில வைங்க. ஆன சொல்லுங்க. ஒன்னும் தெரியும்ல. ரொம்ப தாங்க வைக்கிற. இது ஒன்றும் இல்லை. நீ காலையில் இந்த ட்ரெஸ் போட்டு போலியோ நீ. சரி இங்கே பேஷண்ட்ல வந்தாங்களா என்ன? மெசேஜ் பண்ணு சொன்னேன். இந்த இடத்துல இவ்வளவு பேர் வராங்க. சொல்ற. ஆ இங்க இருக்க 20 பீப்புள் பார்த்து 20 பேர் வருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் 1-2 தான் வருவாங்கன்னு யோசிச்சேன். 20 பேருக்கு பார்த்தா அதெல்லாம் 4-5 பேர் அந்த ரோசக்கா இருக்காங்கல்ல, அவங்க ஏரியா ஆளுங்க. ரோசக்கா சொல்லியிருக்காங்க போல இன்னிலேருந்து இங்க இருக்குன்னு. ஓ சரி சரி. அப்புறம் தனியாவே வந்து தனியாவே போய்க்கிறேன்னு. அடியம்மா ஸ்பெஷலி புது யோசிப்பா. என்ன என்ன நீ இந்த குதர்க்கமா யோசிப்ப? இல்ல, ஏன் உங்களை கூப்பிடலன்னா நான் என்ன எப்படி வர்றது? அப்படியே சர்ஜரி பண்ணிட்டு வந்து உங்களை பாக்குறதா? சர்ஜரி பண்ணிட்டு பேஷண்ட்டை பார்த்துட்டு இப்போ வந்து குளிக்கிறேன். இங்க குளிக்கணுமா? நான் இப்போ போய் அண்ணியோட அந்த கேபின்ல இருக்க ரெஸ்ட் ரூம்ல போய் குளிச்சுட்டு வரும். அது கம்ஃபர்ட்டா கூட இல்ல. உங்களுக்கு சொன்னா இழுத்து பிடிச்சி வச்சுக்கிறீ. ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு வந்து இப்படி உட்காருவாங்க. பாக்குறீங்க. பேஷண்ட்டை பார்க்கறது என் கை. அதை நான் நல்லா வாஷ் பண்ணிடுவேன். பேஷண்ட் மடி மேலே போய் நான் உட்கார போறது இல்லை. பேஷண்ட் மூஞ்சி எடுத்துட்டு வந்து நோண்ட போறது இல்லை. கை எடுத்துட்டு வந்து சீண்ட போறது இல்லை. யாரும் கேட்டுட்டு என்கிட்டலாம் சரமாட்டிய காசு ஸ்டே சேலரி கிட்ட தராமல. உங்க கேபினுக்கு வந்தா கேபின்ல நீங்க இல்ல. ஸ்ரீநகருக்கு சாமி படத்துல வச்சுட்டு வந்தேன். என்ன வேணும்னு சொல்லுங்க, கேளுங்க. என்ன 20 பேஷண்ட் பார்த்துருக்கன்ற கம்மியா கேளுங்கன்ற. திட்ட மாட்டீங்கல்ல? என்ன ₹50 தான் சார்ஜ் பண்ணேன். 50யா? 5 ரூபா 10 ரூபா வாங்கணும்னு யோசிச்சா? எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்னு ஆரம்பிச்சு அப்படி வாங்க முடியாதுல்ல. ஸோ ஒரு ஃபிக்ஸட் சேலரியா இருக்கட்டும் அப்படின்னு தோணுச்சு. பத்தாததுக்கு இப்போ நான் 5-10 வாங்கினேன்னா மற்ற 3 பேர் அதே வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்புறம் அவங்க கிட்ட போகாம நம்மக்கிட்டே இருந்தாலும் தப்பாயிடும். பிரவீன் வந்து கராரா வாங்குவான். அவங்கெல்லாம் மேக்ஸிமம் 250 வரைக்கும் வாங்குவாங்க. அட்லீஸ்ட் 200 வரைக்குமாவது பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், பிரவீன்லாம் ஃபிக்ஸட்ல தான் வாங்குவான். இல்லைன்னா வாங்காம கூட விடுவான். அது அவன் கேரக்டர். ஆனால் இருக்கிறவங்க கிட்ட நான் ஏன் குறைச்சி வாங்கணுன்றது அவன் தாட். எனக்கு அப்படி வராது. பிரகத்தியும் அதே மாதிரி வாங்கிடுவா. நான் ரொம்ப கம்மியாக வாங்கினா அப்புறம் ஒரு டாக்டர் மட்டும் தான் அங்கே வாங்குறாங்க, மற்றதெல்லாம் அப்படி ஆயிடும்ல. ஸோ 50 50, 100, 150. ஸோ அது பெருசாக அவங்களுக்கு தெரியாது. 5 ரூபா எங்கே இருக்குது, 10 ரூபா எங்கே இருக்குது, 150 எங்கே இருக்குது, அது கொஞ்சம் இதுவாக இருக்கும்ல. அது கூட 100 தான் வாங்க போகிறேன்னு சொன்னான். ஸோ 50, 100 அது ஓகேவாக தான் இருக்கும். கைனோ. ஸோ நிறைய பேர் 100 ரூபாய்க்கு ஒரு கைனோ டாக்டர்னு ஒத்துப்பாங்க. இப்போ ஜென்ரல் மட்டும்தான் பார்க்குறேன், கார்டியோ சொல்லல. நான் சொல்லி என்ன பண்ணுறது? இங்கே எந்த எக்யூப்மெண்ட்டும் கிடையாதுல்ல. இப்போ கைனோக்கு எக்யூப்மெண்ட் தேவையில்லை. ஒரு 2-3 இது மட்டும்தான். அது நம்ம வாங்கிட்டோம். ஹார்ட்பீட் செக் பண்ணுறது, மூமெண்ட் செக் பண்ணுறது, அது 2 மட்டும்தான். அதெல்லாம் வெளியே தான் இருக்க சொல்ல போகிறா. ஸோ அதனால் அவள் வாங்குறதுல ஓகேவா இருக்கும். பீடியாட்ரிஷியன் 150, 200 வாங்கினா எல்லாருமே ஒத்துப்பாங்க. நிறைய இடத்துல 500 தானே. ஸோ அவங்கெல்லாம் அந்த ஃபீல்டுலேயே இது பண்ணுறதுனால ஓகே. ஜென்ரல் சொல்லிட்டாளுங்க, இருந்தாலும் அதை பார்க்க ரெடி ஆகிட்டாளுங்க. என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் வந்தீங்களே என்ன வேணும்னு கேட்டேன். லேப்டாப்லையா? உங்ககிட்ட தான் ஒரு ரெஸ்ட் ரூம் ஏதாவது பண்ணவா? ஒன்றும் குடும்பம் நடத்த போகிறது இல்லை. நீங்கள் விட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டு கிளினிக் பார்த்துட்டு நான் கிளம்பிடுவேன். வீட்டில் போய் நான் ஃப்ரெஷ் ஆகிடுவேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மாட்டேன்னு நிறுத்தப்பட்டு சாப்பிட்டீங்களா லஞ்சு? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். அவங்க 2 பேர் வராங்க. அவங்க வந்தோடனே சொல்லி விட்டுட்டு கிளம்பலாம். நாலுலேருந்து அவங்க பார்த்துப்பாங்களா? இன்னைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக முடிஞ்சது டியூட்டி. அதான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டாளுங்க. இங்கே தான். நீங்கள் தான். ஆமாம், பிரவீனுக்கும் கிடச்சிடுச்சு. என் பிரவீன் தான் கவர்மெண்ட் டாக்டர். ஆமாம், பிரவீன் காலையிலேருந்து மதியம் ஹாஸ்பிட்டலில் இருப்பான். எங்கள் 2 பேருக்கு ஹாஸ்பிட்டல் டைமிங் தான். இதுக்கப்புறம் சர்ஜரி வந்து அதே டைமிங் தான். அப்படி இல்லைன்னா சர்ஜரினா அட்வான்ஸ் புக் பண்ணியிருப்பாங்க தானே, அந்த சர்ஜரி தான். எமர்ஜென்சி சர்ஜரிலாம் நமக்கு கிடையாது. ஸோ அட்வான்ஸ் புக்கிங் வரும்போது என்ன சொல்கிறது, அப்போ நாங்கள் அன்றைக்கான டியூட்டி கிடையாது. சர்ஜரி முடிச்சுட்டு வந்துடுவோம்.
அப்போ மட்டும் ரொட்டேஷனலில் மாற்றிக்கணும். சூப்பர். சர்ஜரி பண்ணால் கூட மறுநாள் டியூட்டிக்கு வரணுன்ற அவசியம் இல்லை. சொன்னா கூட பண்ணுவீங்க. மறுநாள் டியூட்டி தேவையில்லைல்ல. ஓகே ஓகே. எப்பவும் போல் 12 o'clock முடிஞ்சிடும். ஏன்னா 8 to 12 தானே. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துடுவேன். அதனால் அந்த டைமிங்லேயே தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, எனக்கு சர்ஜரின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா நான் பண்ணுற சர்ஜரி வந்து 8 to 12 வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அதில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆல்ரெடி பண்ண பேஷண்ட்டை செக் பண்ணிவிட்டு வந்துடுவேன். இங்கே 1 to 4 o'clock வச்சுருக்கேன். பிரேக்கே இல்லைடா. 12 to 1 பிரேக் தானே பட்டு. ஒரு 4 o'clock மேலே என்ன இருக்குது? சொல்கிறேன். 8 to 12 பண்ணுறியா? வந்துடு. என்ன வருவேன்? இங்கே சொன்னேன். போய் எல்லாமே சரி 4 o'clock வரைக்கும் இங்கே ரெஸ்ட் இல்லை. ரெஸ்ட்டு. வரைக்கும் அப்புறம் 4 to 7 நீங்கள் பேஷண்ட்டை பாருங்கள். 7 o'clock நம்ம இங்கேருந்து கிளம்பி போகலாம். இங்கே லாக் போட பார்க்குறியா நீ? ப்ளீஸ் யோசிங்க. இதில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் டியூட்டி பார்க்க விட்டு உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் திருப்பி டியூட்டி ஓடிடுவீங்க. அதை ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு டியூட்டி பார்க்க விட்டால் தான் எனக்கு சேஃபு. ஓய் சீரியஸ் பட்டு. ப்ளீஸ் 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 சொல்கிறத நீங்கள் கேளுங்க. என்ன? டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சுட்டு 7 மணிக்கே வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வீட்டில் இருக்கேன். ஃப்ரெஷ் ஆகிறது தான் பிரச்சனை. ஃப்ரெஷ் ஆகுறது பிரச்சனை இல்லை. கிட்ட வரலாம் ஃப்ரெஷ் ஆக வர மாட்டேன். மாட்டேன். அப்போ டெய்லி உனக்கு ரெஸ்ட் ரூம் தேவைப்படும். சர்ஜரி பண்ணால் மட்டும்தான். கிளினிக்னா பிரச்சனை இல்லை. அது பேஷண்ட்டை செக் பண்ணுறது தானே. அதை பண்ணுறதுக்கு ஹேண்ட் வாஷ் போதும். ஆல்ரெடி அங்கே ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு அந்த பேஷண்ட்டுக்கு சானிடைசர் போடுவோம்ல, அதனால். ஸோ நம்ம ஹார்ட்டை கிழிச்சிலாம் பார்க்க போகிறது, ரிப்போர்ட்டை பார்க்க போகிறோம், அவங்கக்கிட்ட கேட்க போகிறோம். அதனால் அவங்கள தொடக்கூட போகிறது இல்லைல்ல. சர்ஜரி பண்ணவங்களுக்கு என்னென்ன மாற்றணும் அப்படிதான். அதனால் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட், எக்ஸ்ரே ரிப்போர்ட் தான். நம்ம என்ன அவங்களுக்கு அடிப்பட்டதை பார்க்கவா போகிறோம்? இப்போ தான் நம்ம அந்த டிபார்ட்மெண்ட் கிடையாதுல்ல. ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சர்ஜரி பண்ணும்போது மட்டும்தான். நான் ரெஸ்ட் ரூம் ஏற்பாடு பண்ணிட்டேன். ரெஸ்ட் ரூம் தேவைப்படாமல் இருந்துச்சு. சரி, நான் பால்கனி வெளியே ஒன்று பண்ணி விட்டுருவா? லிஃப்ட் இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அங்கே பண்ணி கொடுத்துருவோம் உனக்கு. முடிச்சுட்டு அப்படியே வந்துடு. அப்புறம் இங்கே ஒரு 4 செட்டு தாவணி எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். ரூமில் எனக்கு ட்ரெஸ்லாம் வேண்டாப்பா. பிச்சு பிச்சு அடி வாங்கதான். நீ இதெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு தாவணியோட மேலே வா, அவ்வளோதான். விளையாடுறீங்களா நீங்கள்? நல்லா விளையாடுறேன், சரி சொல்கிறேன். கொடும்படுத்தாதீங்க. ஒரு ரூம் இல்லை, நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் லாக் போட்டு வைக்கிறது பிளான்லேயே இருக்கேன். நம்ம வரமாட்டேன். வீட்டில் இருந்து பயந்துக்கிட்டே இருப்பேன். என்ன இப்படி லாக் போட்டால் தான் உண்டு. ஏங்க ப்ளீஸ்ங்க. ப்ளீஸ். புரிஞ்சிடுச்சு. புரிஞ்சுது. நீங்கள் லாக் போட்டு வைக்க பார்க்குறீங்க அப்படி தானே? ஈடி வரமாட்டா. சொன்னமே அப்படிலாம் அன்னைக்கு போகிறேன். மாற்ற தானே போகிறா, அது இங்கே மாற்றிக்கோ. ஒன்றும் வேண்டாம். என்ன கேட்கணும்? சொல்கிறத நீங்கள் கேளுங்க. சரி, அந்த பஞ்சாயத்து அப்புறம் பார்த்துக்கலாம். பார்ப்பீங்க. அடுத்த பஞ்சாயத்து. பஞ்சாயத்து சேலரிக்கான கிஃப்ட்டு 9 வாங்கி தரேன். என்ன வேணான்னு கேளுங்க. பொருளாக வேண்டாம். அப்புறம் ஃபஸ்ட்டு சொன்னே போராட்டி தான் வேணும். கிட்டே இருக்கேன். அப்புறம் என்ன? ஹலோ, நேற்று பனிஷ்மெண்ட்டில் வந்தீங்க, இங்கே கேட்கறத தரணும்னு சொல்லி வச்சுருக்கேன். அதெல்லாம் முடியாது. இது முடியாத நீங்கள் சொல்ல முடியாது, தெரியும்ல. ஒன்றும் தெரிய வேண்டாம். சோதிக்காதா? அப்படிதான் சோதிப்பேன். வேணுமா? வேணும். அடிக்கிறீங்களா? எடுத்துக்கா. வேண்டாம், விட்டா அவ்வளோதான். ப்ளீஸ் கொடுத்துரு. சோதிக்காத. என்ன யாது கேர்ள்ஸ் விட்டாங்க, கீழே போய் பார்க்கவா? ஒன்றுவேன். என்ன அவங்க கேபிள் உட்காந்து விட்டுட்டு பார்த்துப்பாங்க. நான் தான் தண்ணி வைக்கிறேன். விட்டுறீங்க? அதான் மறைக்கலாம். என்ன ஒன்றும் இல்லை. குச்சியில் பட்டில் கோச்சிக்க கூடாது. அதான் கோச்சிப்பேன். சரிம்மா. சரி, கிளம்பலாம். வேற இருக்கு. நான் இவ்வளோ பேஷண்ட் எதிர்பார்க்கல. பத்தாவதுக்கு சர்ஜரியில் தரைச்சிட்டு போனாங்களே ஏஞ்சலக்கா. இந்த மொத்த கேபின் ஆஃபீஸ்க்கு செட் ஆக மாட்டாங்க. இப்போதைக்கு நம்ம ரூமு கிளீனிக் மட்டும் தான் பார்க்க சொல்லியிருக்கேன். வேற யாரும் நம்பிக்கையாக அவங்க விட முடியும். அதனால் அக்காவை தான் சொல்லியிருக்கேன். என்னோட கேபின், இந்த ரூமு, அப்படி அந்த பால்கனி, அந்த படிக்க க்ளீன் பண்ணாங்க. அப்படி கீழே கிளினிக் போகணும், மெடிக்கல் ஷாப், அதை மட்டும் பண்ணாங்க. அவங்ககிட்டே சொல்லியிருக்கேன், மென்னா பார்க்க சொல்லியிருக்கேன். கஷ்டம்க்கா அப்படி சொன்னேன். இப்போ அதுக்கும் இருக்காங்க லேடிஸ், அவங்க கிட்ட பார்க்க சொல்லியிருக்காங்க. சரிங்கக்கா, ஆஃபீஸ் பெருசு பார்த்து 6 மாடி இருக்குது சொன்னேன். சரிப்பா, நான் என்ன விசாரிச்சு சொல்கிறேன் சொல்லியிருக்காங்க. ஏஜென்ட் இருப்பாங்க தானே? இருப்பாங்க தான். ஆனால் அவங்க ஏரியா பக்கத்துலேயே அவங்களுக்கு தேவை இருக்கிறவங்கன்னு தெரியும்ல. அப்படியா இருக்காது, அந்த வருமானம் கிடைக்கட்டுமே, அதுக்கு தான்.
மேபி வேலை கிடைக்காம வீட்டில் கூட இருக்கலாம். ஏஜென்ட்னா அவன் குறிப்பாக வச்சிருப்பான். அவங்களே 4 கம்பெனிக்கு அனுப்புவான். அவன் ஒரே சேலரியாக தான் கொடுப்பான். அவங்களுக்கு சேலரி ஃபிக்ஸடாக இருக்கும். இவங்க மட்டும் 4 கம்பெனிக்கு நான் போடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் யாரோ ஒருத்தருக்கு ஒரு ஃபுல் சேலரி போட்டுமே ஏஜென்ட்னா அவன் கமிஷன் எடுத்து தான் கொடுப்பான். எதுலையுமே நான் ஏஜென்ட்டை சேர்க்கல. அவன் கூட ஏஜென்ட் வேண்டான்னு இது பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. இப்போ அஃபிஷியல் இனாகரேஷன் எப்போ பண்ண போறீங்க? ஃப்ரெண்ட்ஸு ஸ்டாஃபு அதெல்லாம் கூப்பிட்டு நெக்ஸ்ட் வீக் ஆளுங்களுக்கு சொல்லிட்டு நடிக்கலையா? வாட்ஸ்அப் நீ தான் மூட விட்டா இருந்தியே எதுலையுமே கலந்துக்கலையே. வந்து இங்கே காட்டக்கூட மாட்டீங்க. மாறி நான் தான் அதை பற்றிலாம் பேசணும் முடிவு எடுத்தோம்ல. என்ன பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அது அண்ணியோட அந்த என்ன சொல்லுவாங்க தாலி பிச்சு கொடுக்குறது கிளாஷ் ஆக போகுது. அவன் ஒன்றா தான் வரும்னு நினைக்கிறேன். ஒன்றா வரும்னா சேம் டே ஒரே நல்ல நாள் தான் இருந்தது. நாங்கள் புக் பண்ணோம். அதுவும் ஃப்ரைடே தான் பண்ணோம். மோஸ்ட்லி தாத்தா சொன்னார் ஃப்ரைடே தான் வைப்போம், நம்ம வீட்டில் தாலி பிச்சு கொடுக்குறது அதுவும் பகலில் தான் வைப்போம்னு வேறு சொல்லிட்டாரு. அப்படின்னா கிளாஷ் ஆக வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கு. ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அதுக்கு வந்துட்டோமே. அது நீங்கள் அஃபிஷியலாக பார்த்துக்கோங்க. நாங்கள் வீட்டில் இருக்க ஃபங்க்ஷனை பார்த்துக்குறோம். நீ வராமலா? பரவாயில்ல. மூடுட்டில் சொல்லாதடி. வேண்டாம்ப்பா. நீ வேணாண்டா வருத்தப்படாதடா. இல்லை வருத்தமாகவே இல்லை, எனக்கு ஹாப்பி தான். இருக்க முடிவு பண்ணிட்டியா? இப்படிலாம் இல்லை பிச்சி, நாத்தனாராக நான் இருக்கணும்ல. டேட்டை தள்ளி வைக்கிறேன். மிச்ச இன்விடேஷன் கொடுத்து தடுங்கள், வேண்டாம் நம்ம இருங்க. இல்லாட்டிலாம் எனக்கு எந்த விஷயமும் வேண்டாம். 12 மேலே வரேன். ஏன்னா 12 முன்னாடி கூத்துருவாங்க. ஃப்ரைடேன்றனால 10:12. ஸோ நீங்களும் 9 ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். வீட்லேயும் அதே மாதிரி 9 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 9:30 தான் ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். அப்புறம் மாஸ்டர் ரோல் இல்லை தானே அரைச்சிட்டு அப்படி எதுவும் நிஜமாவே இல்லை. போதுமா? இது இப்படி தான் பழகிட்டல மனசுக்கு நினைக்காத. நினைக்கலன்னு சொல்கிறேன். அந்த ஒரு நாள் நீங்கள் கிறுக்குத்தனமா ஏதோ பண்ணிட்டீங்கன்னு விட்டுட்டேன்ல. தொடர்ச்சியாக நிறைய கிறுக்குத்தனம் நடந்துச்சு, அவ்வளோதான். நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அதானே நிஜமா 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 ப்ராமிஸ். மேலே ப்ராமிஸ். போதுமா? ஏமலை போனால் தான் நம்புவேன். எல்லாத்துக்கும் அப்படி போய் சொல்கிறேன். சரி, உங்கள் மேலே ப்ராமிஸ். அப்போ சரி நம்புகிறேன். அப்புறம் என்ன? 70 பேர்கிட்ட பார்த்துருக்கு கிஃப்ட் கொடுக்கும். வேண்டாம். Feel அவ்வியட்டும். முடியாது. பார்த்துட்டு எல்லாம் சொல்லிட்டு வரேன். ஆயிடுவேன். அதெல்லாம் ஆக மாட்டேன். அப்படியானா 10 மினிட்ஸில் நீங்களே வாங்க. தான் 10 மினிட்ஸ் ஏற்றிட்டு போ. போகிறதுக்கே 5 நிமிஷம் ஆகுது. அதுக்கு ஒரு 5 நிமிஷம். ஒரு கேப்ப இல்லை இந்த பக்கம் போயிடுவல்ல. சரி 15. 20 மினிட்ஸ் தரேன் போதுமா? ஒரு செகண்ட் லேட் ஆனாலும் பனிஷ்மெண்ட் என்ன சொல்லணும். அதான் 5 நிமிஷம் தான் நான் இங்கே வெயிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் வந்துடுவேன். அப்போ திரும்ப மடங்கு ஆகிடும். புரிஞ்சுது. வேலை பாருங்க. தெரியும். சரி பேசிட்டு வரேன். இப்போ கிளம்பலாம் சொல்கிறீங்களா? இப்போ கிளம்பலாம். 1 hour வேலை இருக்கு. அதை முடிச்சுட்டு கிளம்பலாம். சரி ஓகே ஓகே ஓகே. வாங்க வாங்க. ஜோடியா வருது. உட்காந்து கதை சொல்லுவானோ? வந்துட்டோம்ப்பா. வாங்க வந்து உட்காருங்க. பாத்தீங்களா தோடடி என்னடா டயர்டா? புதுசு இல்லைப்பா, ஃபர்ஸ்டே இல்லை. அதான் நம்ம பண்ணுறது வேற மாதிரி இருக்கு, ட்ராவல் பண்ணி பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கு. உட்காருங்க. டயர்டா இருப்பீங்க. அப்புறம் அடுத்த கதை. பக்கத்துல தான். நீ பக்கத்துல உட்கார, என் பக்கத்துல வந்து உட்காருங்க. ஓகே. முடி காட்டிடுவா. ஒன்றும் இல்லை. மாமாட்ட எடுத்து கொடுங்க. கையில காசு இருக்கு. சேஞ்ச் நீ கொடு. நீங்களே கொடுங்க கொடுன்னா. ப்ளீஸ். நானே கொடுக்குறேன். அப்பா இதை பிடிங்க. காசு இது உங்க மருமக சம்பாரிச்சது இன்னைக்கு. ஏடா பாருடா. அண்ணனுக்குலாம் கிடையாது. நாள் வந்து ஒவ்வொருக்கு தர. ஃபர்ஸ்ட் தரல. மாமா செல்லம் ஃபர்ஸ்ட் மாமாக்கு தான் கொடுப்பா. இப்படி தங்கம் இவ்வளவு வாங்கியிருக்க? விட கம்மியா வாங்க முடியாதுமா, மத்தவங்கள பத்தி யோசிக்கணும்ல. அவனை நூத்தோண்டு வாங்கியிருக்க, அதை இவ்வளோன்ற அக்கா சொன்னாங்க. 20 பேர் வந்தாங்களாமே. ஆமா மம்மி. வந்தாங்க. வருவாங்களான்னு யோசிச்சு. பேர் வந்து ஏஞ்சல் அக்கா ஏரியால இருந்து வந்தாங்க. அவங்க சொல்லிதான் வந்திருக்காங்க. பரவாயில்ல பரவாயில்ல. சில பேர் போர்டு பார்த்துருக்காங்க, சில பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹாஸ்பிட்டலும் அதுவும் வருதுன்னு சொல்லும்போது அப்படி தெரிஞ்சுக்கிட்டவங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்க அங்க திருமணத்தை போய் டீ குடிக்கிறாங்க போல, அப்படி கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கட்டுறதுனால அது வசதியா போச்சு. ஆமா டாடி. 1000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கீங்க குழந்தை. ஆமா மாமா. காசு பண்ணிட்டு
50 ரூபா டாடி. 50 ரூபா வாங்குற? இல்லை டாடி, ஹாஸ்பிட்டல் கட்டிட்டா இது எதிர்பார்ப்பாங்க, அப்பவும் செட் ஆகாது. பத்தாததுக்கு அப்போ நம்மகிட்ட எக்யூப்மெண்ட்லாம் வந்துடும். அப்போ நம்ம 150 ரூபா சார்ஜ் பண்ணால் கூட உங்களுக்கு பெருசாக தெரியாது. எக்யூப்மெண்ட்லாம் ஃப்ரீ தானே. ஸ்கேன் அதுக்கெலாம் தனி சார்ஜ் பெருசாக எடுக்க போகிறது இல்லை. அதெல்லாம் 20, 30 அப்படி ரேஞ்சஸில் தான் வச்சுருக்கேன். ஆனால் பிரவீன்லாம் நார்மலாக தான் சார்ஜ் பண்ணுவாங்க, அவங்க 3 பேரும் தெரியும்ல. ஸோ அப்போ ஆவரேஜாக வந்துடும்ல. கம்மியாக வாங்கினா அவங்க அதிகமாக வாங்குற மாதிரி தெரியும். அப்புறம் அவங்ககிட்ட வராமல் போயிட்டாங்கன்னா சம்பாரிச்சு அப்பமா நீ ஹாஸ்பிட்டல் கட்டி எப்படிமா இது பண்ண? இங்க உட்கார விட்டது எங்க அம்மா ஃபீல் பண்றாங்களேன்னு. நீ அமைதியா இருக்கீங்களா? அவங்கள உள்ள பொண்ணு சொல்லாம இருக்கால. திறக்கலாமா? இது என்ன இப்படி பேசுது? 50 ரூபா தான் வாங்குறா. நல்ல விஷயம்தான். மாமாவே ஏத்துக்கலாம். ஆமாம் ஆமாம், நாளைக்கு எனக்கு கொடுப்ப மாட்டேன். நாளைக்கு எங்கள் அப்பாவுக்கும் அம்மாக்கும். பாரு மம்மி, லாஸ்ட் தான்டா, நீ வேற. அதுக்கப்புறம் டேடிக்கு அதாவது நான் வரேனா அண்ணி கூட இருக்கிறதுனால அண்ணி கொடுக்கும்போது நீ எடுத்துக்கலாம். அட கடவுளே, நம்ம பாடு கஷ்டம்தான் போல, நம்மள பாசமே இல்லை. சரி, என்னோட நிஷாந்த் அண்ணன் வருவார், மறந்துட்டேன். ஓட விட்டு வச்சிருவேன். வேற வீட்டுக்கு போறேன். வந்துடுறேன்டா. நீ போலாம், நம்மள இந்த வீட்டுல மதிக்கவே இல்லை. ஏய், பக்கத்துல இருக்க என் பிள்ளைக்கு எப்ப கொடுப்ப? நான் தான் முதல்ல வாங்கினேன். நான் வாங்கி தானே மாமாட்ட கொடுத்தேன். நான் ஃபர்ஸ்ட் இல்லையா? இடத்துல நீங்க இல்ல மாமா, அதனால நீங்க தான் ஃபர்ஸ்ட். அதனால தான் அவர் கையிலேயே கொடுக்க வச்சேன். ஓகே ஓகே, நான் தானே ஃபர்ஸ்ட், அது போதும். ஆமா ஆமா, எப்பவுமே நீங்க தான் அப்போ நானு செகண்ட். இது பவுரு பண்ணாதம்மா. திரும்பி பார்த்து பேசிட்டு அப்புறம் என்ன பண்ணு? என்ன இல்லையா, மாப்பிள்ளைக்கு போடாம வந்துட்டு இருக்கோம். உனக்கு இருக்கிற போடாம இருக்கே. என் மாப்பிள்ளை எடுத்து உங்களுக்கு கொடுத்தா தானே என் மாப்பிள்ளை தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும்னு நினைப்பாரு. அவர் எடுத்ததான் யாரும் கொடுக்க மாட்டாரு. இந்த ஃபர்ஸ்ட் சொல்லிட்டா எங்க அப்பாவாவே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கிடையாது. பூச்சி, நான் தான் ஃபர்ஸ்ட், அவ்வளவுதான். கம்மல இருமா. முடியுமா முடியாதா? சரிக்கும் வேண்டாம், நீங்க தான் போதுமா? லைஃப்ல நமக்கு அப்புறம் அது எது வந்தாலும் ப்ளீஸ். அது யாரு இது வேற பூச்சி? அதெல்லாம் கிடையாது. எல்லா இடத்துலையும் என்னை விட்டு கொடுத்தாலும் கொடுக்காது. நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், நீ என்னை விட்டு கொடுக்க கூடாது. நான் வந்ததுக்கு அப்புறம் நான் மட்டும் தான். சரிக்கும் வேண்டாம். பிள்ளைங்களே வந்து எனக்கு அப்புறமா தான் இருக்கணும், புரியுதுல? புரிஞ்சி நமக்கு கிடைச்சிருவேன். கடி கிடைக்கிறேன். பனிஷ்மெண்ட் இருக்கு. இங்க எல்லாரும் நம்மளுதாங்க பார்ப்பாங்க. கேட்ட என்ன? ஒன்றும் இல்லை, அவ்வளோ. இது ஒன்று பூச்சி. பேசத்தானே வந்திருக்கோம், இங்கே பேசுவோம். நம்ம தனியாக பேசுறது நம்ம ரூமில் பேசிக்கலாம். நம்ம என்ன வந்துடுறோம்? அதுக்கு மதியம் ஃபுல்லாக லாக் பண்ணி வைக்கிறீங்களே இப்போ. அது அப்புறம் ஆல்ரெடி சாட்டியை முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்திருக்க. கேட்ட கிடையாது. நிமிஷத்துல வந்தா இந்த திருப்பி சொல்லிட்டு ஓடிட்டால. சரி. அவங்க தனியாக சமாளிக்க தெரியல, அதனால கூட ஹெல்ப் பண்ணேன்றதுனால தனி கிளினிக் கொஞ்சம் பயந்தாளுங்க. அதில் பக்கத்துலேயே உட்காந்து பேசி மாத்திரை எழுதி கொடுத்தா அவங்க பேமெண்ட் வாங்கினாலுங்க. அவ்வளோதானே. இதுலேருந்து அவங்களே ஸ்ட்ராங் ஆகிடுவாளுங்க. அது ஃபர்ஸ்டே இல்லை, அவரு கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க அப்படி ஒர்க் பண்ணது இல்லைல்ல. சரி, அதனால தான் விட்டேன். பேசலாமா? பேசிக்கும். மொத்தம் கொஞ்சம் தூக்கிட்டு ஓடிவேன். திரும்பிட்டேன். சமாதானப்படுத்திட்டா போல இருக்கு. அதனால தானே திரும்ப முடிஞ்சது. ரெண்டு மட்டும் தான் பாத்தியாடி? ஆமாம்மா, சொன்னால் அவங்க ஃபீல்டில் பார்க்க முடியும். அவங்களுக்கு பெரிய எக்யூப்மெண்ட் தேவையில்லை. அதே மாதிரி லாக்கும் 2 எக்யூப்மெண்ட் தான், அது வாங்கிட்டோம். அது இங்கேயே கிடைக்கும், ரொம்ப ரேட் கிடையாது, பேசிக் எக்யூப்மெண்ட். மற்றபடி ஸ்கேனிங்லாம் மோஸ்ட்லி இங்கே வைக்கல, அதில் ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறமா தானே. அது நம்ம எப்பயும் நிறைய ஹாஸ்பிட்டலில் வெளியே எழுதி தானே கொடுப்பாங்க, அது மாதிரி எழுதி கொடுத்துருவா. பிரகதிக்கும் அப்படிதான், ஊசி தானே, அது மெடிக்கல் ஷாப்பில் இருக்க போகுது. ஸோ அவங்களாம் அவங்க ஃபீல்டுக்கு இது பண்ணுறாங்க, என்னால் பண்ண முடியாது. பேசிக் டெஸ்ட்டு கூட நான் வெளியே அனுப்பணும், அது அவங்களுக்கு அன்கம்ஃபர்ட்டாக தானே இருக்கும். ஆனால் நான் ஜென்ரலாக மட்டும்தான் பார்க்குறேன். வலிக்குதுன்னு வந்தால் என்ன ஏதுன்னு பார்த்து சொல்கிறேம்மா. சரி சரி, இன்னும் ஜெனரல் தான் பார்க்க போறேன்னா? வந்தாங்கன்னா பார்த்து சொல்லுவான், கேட்டாங்கன்னா எழுதி கொடுக்குறோம், உங்களுக்கு ஓகேனா வெளியே பார்த்துக்கோங்க, இப்போதைக்கு லேப்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல போகிறோம். மெடிசன் கொடுக்க போகிறோம். நான் பெருசாக மெடிசன்லாம் கார்டியோக்கு வாங்கலை. வேணும்னா 2 மெடிக்கல் ஷாப் பேசி வச்சிருக்கேன், அங்கே போனால் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓ சரி. இன்னும் அப்படிதான் பண்ணி வச்சிருக்கான். கொஞ்சம் ஹெவியான மாத்திரை அதெல்லாம் வாங்கி ஸ்டாக் பண்ணாலும் வேஸ்ட்டு, அதனால அது பண்ணலை. பேசிக் மாத்திரை பண்ணியிருக்கோம், கொஞ்சோண்டு கைனோக்கும் கொஞ்சோண்டு பீடியாட்ரிஷனுக்கும் வாங்கி வச்சிருக்கோம்மா. அதுக்கப்புறம் பார்த்து பண்ணிக்கலான்ட்டு. சம்பாதிச்சுக்கிட்ட காசு என்னமா பண்ண போறீங்க? காசை காணும். பேக்கெட்டுக்குள்ள பத்திரமா போயிடுச்சு. ஒரு பொருளா வாங்கி வச்சிட வேண்டியதான். அப்பா கிட்ட கேட்டா சொல்லுவாரு. எங்க அப்பா விட்டுட்ட தரணும் தரணுமா? அவர்கள் அவங்க பேரன் தருவாங்க. பேரன் தானே முக்கியம், பேரன் கிட்டே வாங்கிக்க சொல்லுங்க. இப்பொழுது சொன்னா திட்டுவா.
வச்சிருவா. என்ன பண்றது, பொறுத்துக்க வேண்டியதான். சரி ஃபோன் பண்ணி சொல்றேன். சொல்லுங்க. ஆள் சொல்லிட்டாரா தாலி பிச்சு கோக்குறதுக்கு? கேட்க போயிருக்காரு, நாளைக்கு சொல்வார். ஓகே ஓகே. என்ன பண்ற, ஒரு நாள் சம்பளத்தை 2 பேருக்கா பிரிச்சு கொடுத்துரு. நான் பண்ணோம், ஃபேமிலி அதிகம் பிரச்சனையாவது. தங்கச்சிங்க வேற வருவான், ஆமாங்க, அதே பண்ணிடு. ஓகேவா? பிரிச்சிடுறேன். எங்க அப்பா ஒன்று வாங்குவாரு, நான் என்ன வாங்கணும்? வாங்கிட்டீங்களே. பத்தலையே. ஒரு குத்தா எனக்கு டெய்லி கொடுக்கணும். பரவாயில்லையா? என்னைக்கு எல்லாருக்கும் குத்து முடிக்கிறியோ அது வரைக்கும் என்னோட எனக்கு வேணும்.